ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு வே டு கோப். நான் உங்கள் டிஜே. ஸோ செகண்ட் செமஸ்டரோட ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் வே டு கோப் சேனலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் நடந்த மாடல் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் இருக்குது. அதாவது தணிக்கையோட சப்ஜெக்டோடது. ஸோ அவங்க என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கொஷின் முக்கியமாக கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து வந்தது? ஸோ ஆடிட் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து தான் வருது. அடுத்தது ஆடியர் என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் என்ன? ஸோ ஆடியரோட லத்தீன் வார்த்தை பொருள் வந்துட்டு கேள்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது நிறுவனத்தின் கணக்குகளை நடவடிக்கைகளுக்கு தொடர்பில்லாத ஒரு தகுதியுடைய நபரால் கணக்குகளை சான்றுகளை கொண்டு சரிபார்க்கப்படுவதே தணிக்கை என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோன்கோமர். ஸோ இவர் வந்துட்டு தொடர்பில்லாத ஒரு தகுதியுடைய நபர், நடவடிக்கைகள் தொடர்பில்லாத ஒரு நபர் தான் தணிக்கை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? அடுத்தது எழுதா கணக்கு அழுதாலும் வராது அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. அது ஒரு பழமொழி. ஓகேங்களா? அடுத்தது எழுத்தர் பிழை எத்தனை வகைப்படும்? எழுத்தர் பிழை வந்துட்டு 2 வகைப்படும். ஓகேங்களா? ஒன்று வந்துட்டு செய்பிழை, இன்னொன்று விடுபிழை. அடுத்தது மோசடிகள் எத்தனை வகைப்படும் கேட்டாங்க. மோசடிகள் 3. ஓகேங்களா? அடுத்தது என்எஃப்ஆர்ஏ விரிவாக்கம் தருகன்னு கேட்டுறாங்க. என்எஃப்ஆர்ஏனா நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்கிற ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை புரியலனாலும் சொல்லுங்கள், எந்த கொஷின் சொல்லுங்கள், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இல்லைனா அதோட புக்கில் என்ன பேஜ் நம்பர் இருக்கோ அதை நான் உங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது தணிக்கையாளர் சங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தொடர்புடைய யாரையும் அழைப்பானை அனுப்பி விசாரிக்கும் அதிகாரம் யார், எந்த பிரிவுன்னு கேட்டுறாங்க. அழைப்பானை பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 80ல் 3 தான். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது ஒரு சங்கத்தின் கணக்குகள் மற்றும் தொழில் நடவடிக்கைகளை சங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவரை கொண்டு தணிக்கை செய்வதை டேஷ் என்கிறோம். ஸோ தொழில் நடவடிக்கை வந்துட்டு சங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒருவர்னால் வந்து பார்த்தீங்கன்னா உட்தணிக்கை தான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நிறுவனத்துக்குள்ளே பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது ஒவ்வொரு நபருடைய வேலையும் அவரோடு தொடர்பில்லாத பிற அலுவலர்களால் சரிபார்க்கப்படுவதை உட்பரிசீலனைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உட்பரிசீலனைக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி பவுலா தான் சொல்லியிருப்பார். அந்த வரைவிலக்கணம் அது என்னன்னு சொல்லியிருப்பார்னா ஒவ்வொரு நபருடைய வேலையும் அவரோடு தொடர்பில்லாத பிற அலுவலர்களால் சரிபார்க்கப்படுவது உட்பரிசீலனைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சான்றாய்வு என்பது கீழ்கண்ட ஆதார ஆவணங்களை அடிப்படையில் ஆய்வு செய்வதாகும். சான்றாய்வுனா எந்தெந்த ஆவணத்தை வச்சுட்டு அவங்க சரி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இடாப்பு, பற்றுச்சீட்டு, அறிக்கை. ஸோ இது 3மே சான்று தான். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு அவங்க சரி பார்ப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக நடவடிக்கைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கும் செயலே சான்றாய்வு என கூறியவர். ஸோ ஆதாரமாக நடவடிக்கைகளுக்கு ஆதாரமாக விளங்கும் ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கறது தான் சான்றாய்வுன்னு யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எல்ஆர் டிக்ஸி தான் சொல்லுவார். ஓகேங்களா? 12வதுக்கு ஏதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது வரவு செலவு நடவடிக்கைகளுக்கு அத்தாட்சியாக சங்கத்தில் பராமரிக்கின்ற ஆவணங்களே டேஸ் என அழைக்கிறோம். ஸோ வரவு செலவுனாலே அது ஒரு சான்று சீட்டு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? வரவு சான்று சீட்டு, செலவு சான்று சீட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தான் ஸோ சான்று சீட்டு எத்தனை வகைப்படுன்னு கேட்டுறாங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் 2 வகைப்படும். ஒன்று வரவு, இன்னொன்று செலவு. ஓகேங்களா? அடுத்தது மோசடியான மற்றும் அமைதி இல்லாத செலவினங்களுக்கு வழங்கும் பணம் சங்கத்தின் டேஸ் இருப்பை குறைக்கும். ஸோ ரொக்கம் இருப்புனால சங்கத்தின் இருப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொக்கமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரொக்கம் தான் மோசடியாவோ இல்லை அனுமதி இல்லாத ஒரு செலவு பண்ணிட்டா அது வந்துட்டு அதோட இருப்பு வந்துட்டு குறையுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சங்கம் பராமரிக்க வேண்டிய பதிவேடுகளை குறிப்பிடும் விதி எண் என்னன்னு கேட்டுறாங்க. ஸோ 1988 விதி 20. ஸோ விதி 20 படி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கமும் 25 பதிவேடுகளை கட்டாயமாக பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கூட்டுறவு நிறுவனத்தின் உயிர் நாடியாக கருதப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. கூட்டுறவு நிறுவனத்தின் உயிர் நாடின்னு பார்த்தீங்கன்னா தீர்மான புத்தகம். ஸோ தீர்மான புத்தகத்தில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கணக்கியல் பொன் விதிகளில் முதல் விதினை அடிப்படையாக கொண்டு எழுதப்படும் பதிவேடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நால்வழி முதன்மை ரொக்க பேரேடு தான். ஸோ கணக்கியலோட விதிகள் படி எழுதுறது பார்த்தீங்கன்னா இந்த பேரேடு தான். அடுத்தது எந்த சட்டப்பிரிவின் படி நடைமுறை மூலதனம் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பொது பேரேட்டை பராமரித்தல் வேண்டும் அப்படின்னு கேட்டுறாங்க. அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் ஆன்சர். கூட்டுறவு சட்டம் 1983 பிரிவு 83. ஸோ இதுபடி தான் நடைமுறை மூலதனம் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் பொது பேரேட்டை
பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நடைமுறை மூலதனன்றது வந்துட்டு மினிமம் 2 லட்சம் இருக்கணும். ஓகேங்களா, ஒவ்வொரு சங்கத்துக்கும். ஸோ 2 லட்சம் இருந்தால் அவங்க வந்துட்டு இந்த பேரேட்டை வந்துட்டு பராமரிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உறுப்பினர்களுக்கு ஒரு ஆண்டில் எத்தனை விழுக்காட்டிற்கு அதிகமாக பங்குகள் வழங்குதல் கூடாது. ஸோ அவங்க பங்குத்தொகை வச்சுருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை பர்சன்டேஜுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 10%. ஓகேங்களா. அடுத்தது, ஒரு சங்கம் வைப்புகளுக்குரிய ரசீதை ஈடாக பெற்று அதன் மீது எத்தனை சதவீதம் கடன் வழங்கப்படுகிறது. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த ரசீதை வச்சு எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 85% வரைக்கும் ஒருத்தர் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது, வைப்பு பதிவேடு எத்தனை வகைப்படும். ஸோ எந்தெந்த வகையெல்லாம் வைப்பு வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகை வந்துட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம புக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 தான். ஓகேங்களா. ஒன்று சேமிப்பு, நடப்பு, தொடர் வைப்பு, நிலை வைப்பு அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான். ஓகேங்களா. அடுத்தது, சேமிப்பு கணக்கில் முதலீடு செய்யும் தொகைக்கு எத்தனை சதவீதம் வட்டி வழங்குகிறதுன்னு கேட்குறாங்க. நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையில் 3.50ன்னு இருக்கும், 3.5%. நீங்கள் பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3% தான். அது சங்கத்துக்கு டிஃபர் ஆகலாம். ஓகேங்களா. நம்ம புக்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3.50. ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சர். பேங்கிங்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் 3% போட்டுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது, கூட்டுறவு சங்கத்தின் பிரதான நோக்கமே உறுப்பினர்களுக்கு டேஸ் வழங்குவதாகும். ஸோ மெயினாக கூட்டுறவு சங்கம் தொடக்க வேளாண்மைலாம் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் வழங்குறது தான் இருக்குது. ஓகேங்களா. அதோட பிரதான நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் வழங்குறது தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, பொறுத்துக. ஸோ கூட்டுறவு கல்வி நிதி அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு தெரியும் 2%. விவசாய கடன் நிலை நிறுத்தும் நிதி வந்துட்டு 15%. கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி வந்துட்டு 3%. சேம நிதி வந்து பார்த்தீங்கன்னா 20%. பொதுநல நிதி வந்து பார்த்தீங்கன்னா 10%. ஸோ ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது, ஒரு சங்கத்தின் நிகர லாபம் எந்த சட்டப்பிரிவின்படி பிரிவினை செய்யப்படுகிறது. ஸோ 1983 சட்டம் பிரிவு 72 படி தான் ஒரு சங்கத்தில் நிகர லாபம் வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தின் நடைமுறை மூலதனத்தில் 20%க்கு மேல் நிதி இருக்குமானால் யாருடைய முன் அனுமதி பெற்று மீதமுள்ள தொகை நடைமுறை மூலதனமாக பயன்படுத்தலாம்னு கேட்டுறாங்க. ஸோ பதிவாளரோட அனுமதியோடு தான் நடைமுறை மூலதனமாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர்களுக்கு கறவை மாடு இறந்தால் கறவை மாட்டின் மதிப்பில் எத்தனை விழுக்காடு உறுப்பினர்களுக்கு இழப்பீடு வழங்கலாம்னு கேட்டாங்க. ஸோ 50% வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இழப்பீடு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது, சங்கமானது வருடந்தோறும் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 3ஆம் ஆண்டு எத்தனை விழுக்காடு தேய்மானமாக ஒதுக்கப்பட வேண்டும் கேட்டுறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20% தான் 3ஆவது வருஷத்துக்கு வந்துட்டு தேய்மானமாக ஒதுக்கணும். அதாவது வாகனமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். ஓகேங்களா. அடுத்தது, கூட்டுறவு அச்சகத்தில் உள்ள இயந்திரங்களுக்கு வருடந்தோறும் எத்தனை விழுக்காடு தேய்மானம் ஒதுக்கப்படுகிறது. கூட்டுறவு அச்சகனாலே 8% ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது, இருப்பு நிலை குறிப்பு என்பது ஒரு நிறுவனத்தின் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் கொண்ட ஓர் பட்டியல்னு சொல்கிறாங்க. அதாவது அறிக்கைன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தணிக்கையில் பட்டியல் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டியல் தான் நமக்கு இப்போ கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எவை மிதக்கும் சொத்துக்கள். மிதக்கும் சொத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொக்கம், கச்சா பொருள் விற்பனை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் சொத்துக்கள் கீழே தான் வரும். ஓகேங்களா. அடுத்தது, வருடந்தோறும் சொத்தின் மூல மதிப்பில் இருந்து மதிப்பு இழப்பு செய்யப்பட வேண்டிய சொத்துக்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா சுரங்கம் தான். ஏன்னா அதுதான் காலியாகும். ஓகேங்களா. அப்பப்போ காலியாகிட்டே இருக்கும். அடுத்தது, தணிக்கையின் போது குறுகிய கால பொறுப்புகளாக சரிபார்க்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா சம்பளமும் கூலி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குறுகிய கால பொறுப்புகளாக தான் வச்சுருப்பாங்க. அப்போ ஆன்சர் இரண்டும். அடுத்தது, நகை கடனுக்காக பெறப்பட்ட நகைகள் யாருடைய பொறுப்பில் இருக்க வேண்டும். ஸோ ஒரு சங்கத்தில் வந்துட்டு நகை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா செயலாளர், காசாளர், இவங்க 2 பேருமே பொறுப்பு. அப்போ ஆப்ஷன் இ. அடுத்தது, பிணையமற்ற கடன்கள் மற்றும் ஈட்டு கடன்கள் எத்தனை நாட்களுக்கு மேல் தவணை தவறி இருந்தால் அவை தரமற்ற கடன்களாக தணிக்கையாளர் வகைப்படுத்துகிறார். அது வந்து பார்த்திங்கன்னா 90 நாட்களுக்கு மேலே போனாலே அது வந்துட்டு தரமற்ற கடன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது, சந்தேக கடன்கள் D2
வகைகளுக்கு எத்தனை விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது? ஸோ D2 கடனை வந்து பார்த்தீங்கனாலே 15% தான் ஒதுக்குவாங்க. ஓகேங்களா, 15% D2க்கு. அடுத்தது வணிக குறி. ஸோ வணிக குறினா பிராண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்துட்டு புலனாகா சொத்து கீழே வரும், குட்வில் அந்த மாதிரி கணக்கு. ஓகேங்களா. அடுத்தது கடனுக்கு ஈடாக பெறப்பட்ட சொத்தின் மதிப்பில் கடன் கணக்கில் நிலுவை உள்ள தொகையில் 10 விழுக்காட்டிற்கு குறைவாக உள்ள சொத்துக்கள் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா, ஒரு சொத்தை கடனுக்காக வச்சு அவங்க காசு வாங்கிட்டு போகிறாங்கன்னா, ஆனால் அந்த சொத்தோட மதிப்பு வந்து 10 விழுக்காட்டு கம்மியாக இருக்குனாலே அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயலிழந்த சொத்து. ஸோ அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது அசல் மற்றும் வட்டி தவணை தொகை 90 நாட்களுக்கு மேல் தவணை தவறி இருந்தால் அவை செயலிழந்த சொத்து என குறிப்பிடப்படுவது. ஸோ எந்த சொத்தை வந்துட்டு 90 நாட்களுக்கு மேலே தவணை தவறி இருந்தால் அது வந்து செயலிழந்த சொத்துன்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை சாரா கடன் மற்றும் வந்துட்டு இதர கடன். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 90 நாட்களுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதை வந்துட்டு செயலிழந்த சொத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஆப்ஷன் இ. ஓகேங்களா. அடுத்தது தணிக்கை அறிக்கை எந்த துறை நிர்ணயம் செய்யப்பட்ட படிவத்தில் தயார் செய்தல் வேண்டும்? ஸோ தணிக்கை அறிக்கை வந்துட்டு தணிக்கைத்துறை நிர்ணயம் செய்கிற படிவத்தில் தான் வந்துட்டு தணிக்கை அறிக்கை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது தணிக்கை குறைகளை தெரிவிக்கும் கூட்டுறவு சட்ட விதி. ஸோ தணிக்கையோட குறைகள் வந்துட்டு எந்த விதியில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விதி 102. ஸோ 1988 விதி 102. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையோட குறைகள் தெரிவிக்கும் கூட்டுறவு சட்ட விதி. ஓகேங்களா. அடுத்தது தணிக்கையின் போது ரொக்கம் கையாடல் 2 லட்சத்துக்கும் மேல் 5 லட்சம் வரை இருந்தால் தனி அறிக்கையை தணிக்கையாளர் எவருக்கு அனுப்ப வேண்டும் கேட்டுறாங்க. அதாவது 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்தாலே தணிக்கை இணை இயக்குனருக்கு. ஓகேங்களா. அடுத்தது தணிக்கை குறை களைவு அறிக்கையை குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஏதாவது குறை இருக்குது அதை களையணும் அப்படின்னா எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 80/7. ஓகேங்களா. சட்டப்பிரிவு 80/7 அந்த பிரிவு படி தான் குறை களைவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது சங்கங்களை தணிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் என்று எந்த ஆண்டு முடிவு செய்யப்பட்டது? அதாவது தணிக்கைப்படி ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு முறையாக வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1976. ஸோ 1976 தான் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை அடிப்படையில் சங்கங்களை பிரிக்கணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது தணிக்கை கட்டணம் நிர்ணயம் செய்வதற்காக சட்டப்பிரிவு. ஸோ தணிக்கை கட்டணம்னா வந்து எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி 80/6. ஓகேங்களா. 80/6 தான் வந்து தணிக்கை கட்டணம். அடுத்தது அரசு தணிக்கையாளருக்கான சராசரி தணிக்கை கட்டணத்தை நிர்ணயிக்கும் விதி. ஸோ தணிக்கையாளருக்கான தணிக்கை கட்டணம் நிர்ணயிக்கும் விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 127. ஸோ அதுதான் தணிக்கையாளருக்கான தணிக்கை கட்டணத்தை நிர்ணயிக்கும் விதி. ஓகேங்களா. அடுத்தது தணிக்கையாளர்களின் கடமைகளை தெரிவிக்கும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டுறாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 பிரிவு 82 தான் வந்து பார்த்தீங்கன்னா கடமை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தணிக்கையாளர் தணிக்கைக்கு ஒதுக்கப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை நாட்களுக்கு கால நீட்டிப்பு இயக்குநரிடம் விண்ணப்பிக்கலாம்? ஸோ இயக்குநர்கிட்ட வந்துட்டு எனக்கு கால நீட்டிப்பு வேணும்னா 7 நாட்களுக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்துட்டு கால நீட்டிப்பு செஞ்சுக்கலான்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது குறிப்பிட்ட காலத்துக்குள் தணிக்கையாளர் சங்கத்தின் தணிக்கையை முடித்து முழு அளவிலான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியது யாருக்குன்னு கேட்குறாங்க. இயக்குனருக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழு அறிக்கையுமே சமர்ப்பிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அவருக்கு தான் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது இருப்பு நிலை குறிப்பு சொத்துக்கள் பகுதியில் காட்ட வேண்டியது எதுன்னு கேட்குறாங்க. பழுதடைந்த சரக்கிருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் பக்கம் வரும். ஸோ ஆரம்ப சரக்கிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஸோ அது வராது. பழுதடைந்த சரக்கிருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் பக்கம் காமிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்மு இருக்குது. ஸோ சம்மு நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. சம்முக்கு மட்டும் தனியாக நான் வீடியோ போடுறேன். ஏன்னா இதில் போட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஓவர் ஆகும். இப்போயே பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வர வேண்டிய வட்டி தவணை தவறியது இடம்பெறுவது. ஸோ வர வேண்டிய வட்டி தவணை தவறியது இடம்பெற வேண்டியது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு பக்கமும் இடம்பெறும், சொத்து பக்கமும் இடம்பெறும். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் இ, ஆ மற்றும் இ. ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்மு. ஸோ 52 சம்மாக தான் இருக்குது. 52 சம்மு தான், 54 சம்மு தான். இன்னொரு சம்மும் இருக்குது ஓகேங்களா. இன்னொரு சம்மு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது வந்து பார்த்தீங்கன்னா 56 ஓகேங்களா. ஸோ இந்த 3 சம்முமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தனியாக இந்த 3 சம்முக்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா. இப்போ 55வது கொஸ்டின் பார்க்கலாம். மொத்த நட்டம் மொத்த லாபத்தை காட்டிலும் குறைவாக இருந்தால் அவை டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நிகர லாபம். ஸோ மொத்த நட்டம் மொத்த லாபத்தை காட்டிலும் குறைவாக இருந்தால், லாபத்தை காட்டிலும் நட்டம் குறைவாக இருந்தால் நமக்கு நிகர லாபம் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிலபஸையும் தாண்டி இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க இந்த சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்தது தணிக்கையாளரின் பொறுப்புகளை குறிக்கும் சட்டப்பிரிவு எது? ஸோ கடமை வந்துட்டு 2, பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1983 பிரிவு 80ல் 8. ஸோ அது வந்துட்டு பொறுப்பு ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வியாபார கணக்கு மற்றும் சொத்து பொறுப்பு பட்டியல் 2லும் இடம்பெறுவது எதுன்னு கேட்டுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சரக்கிருப்பும் வரும், சரக்கிருப்பு குறைவும் வரும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபார கணக்கு மற்றும் சொத்து பொறுப்பு பட்டியல் 2த்துலேயும் வரும். இதெல்லாம் நீங்கள் சம்மு போடும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் இந்த இன்னும் நடத்திருக்க மாட்டாங்க, நடத்துகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதெல்லாம் சம்மு பார்த்தா தான் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா. அடுத்தது பி வகுப்பு சங்கம் தவணை கடந்த கடன் நிலுவை எத்தனை சதவீதம் மிகாமல் இருத்தல் கூடாது? ஸோ பி வகுப்பு சங்கமாக இருந்தால் தவணை கடன் வந்துட்டு எவ்வளோக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25%. ஸோ 25%க்கு மேலேயும் அது தவணை கடந்த நிலுவை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு கூட்டுறவு சங்கத்தை தணிக்கை செய்வதற்கான சட்டப்பிரிவு. ஸோ தணிக்கைனாலே பிரிவு 80 ஓகேங்களா. 1983 சட்டப்பிரிவு 80 ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஷினில் உங்களுக்கு ஏதாவது புரியல, இல்லை இந்த பேஜ் எங்கே இருக்குதுன்னு தெரியல, எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த கொஷின் வந்துட்டு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சரும் அது எதை பேஜ் நம்பரும் எங்கே இருக்குன்றத நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்காவது தேவைன்னாலும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ஸோ அவங்களும் பார்த்துட்டு எது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா. Thank you to all.